ஹலோ. வெல்கம் பேக் டு WDC ஸ்டாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விடிட்டி என்ன பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் a SEBI registered person. we just sharing your knowledge. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா கான்செப்ட்னா என்ன பார்க்க போகிறோம். லிக்விடிட்டினா என்ன, மணி ஃப்ளோ. அந்த மணி ஃப்ளோ எங்கே இருக்குன்னு பார்த்து தான் நமக்கு எல்லாமே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸும் லிக்விடிட்டியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு கீழே வச்சிங்கன்னா அதுவும் ஃபண்டு தான். மேலே நீங்கள் எதை டைரக்ஷன் டார்கெட் ஆகிக்கிறீங்களோ அதுவும் ஃபண்டு தான். எல்லாமே பணம் தான். சரிங்களா? லிக்விடிட்டியும் ஸ்டாப் லாஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இன்ஸ்டியூஷனுக்கு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டியாக தெரியும். உங்களுக்கு வந்து ரீட்டெயிலருக்கு வந்து லிக்விடிட்டியோட அவங்க எங்கே வச்சுருக்காங்களோ டார்கெட்டு அது வந்து நமக்கு லிக்விடிட்டியாக தெரியும். சரிங்களா? நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து மேலே வந்து இந்த கேண்டில் இங்கேருந்து கிளம்புது, இங்கே தான் உங்களுக்கு வந்து மணி டார்கெட் இருக்குன்னா, ஸோ இங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்களா? இப்போ என்ட்ரி எடுக்கும்போது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், உங்கள் மார்க்கெட்டிங் அச்சீவ் ஆகும்போது நீங்கள் பணம் வந்து சம்பாரிச்சு வெளியே வருவீங்க. சரிங்களா? அதே இது இன்ஸ்டியூஷன் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு கேண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக ஹண்ட் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க. இதுக்கு தான் இந்த கான்செப்ட் தான் சொன்னேன். சரிங்களா? இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து ரெண்டு விதம் இருக்குங்க, சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன். சரிங்களா? மார்க்கெட் வந்து இதை புரிஞ்சுக்கும்போது ட்ரை பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து எனக்கு ப்ரீவியஸ் கை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். எனக்கு ப்ரீவியஸ் கை எது, இந்த கை தான் ப்ரீவியஸ் கை. எனக்கு இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்போ மார்க்கெட் ஆல்ரெடி எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மேட்டில் போயிட்டு வருது. அதாவது ஒரு அப் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டாக டவுன் வந்து மேலே போகுதோ அது வந்து நமக்கு டிமாண்ட் சொன்ன அர்த்தம். சரிங்களா? இது டிமாண்ட். இங்கே டிமாண்ட் கிரியேட் பண்ணி தான் ப்ரைஸை வந்து கலெக்ட் பண்ணி தான் மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த பீக் ஃபுல்லாகவே வந்து செல்லிங் ப்ரெஷர், ஸோ சப்ளை ஜோன் சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் ஆகிட்டு கீழே இறங்குதோ அது சப்ளை ஜோன் ஆகும். இந்த டச் ஆகிட்டு மேலே போகும்போது டிமாண்ட் ஜோனாகவும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்து மேலே போகுது. சரிங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. இப்போ நான் வரேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து போயிட்டு இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து எனக்கு பிரேக் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு மேலே போகணும். எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு லெவல் 24,000 சம்திங் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகணும்னா இந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணணும். ஸோ எப்படி பிரேக் பண்ணணும், எனக்கு ஆல்ரெடி டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், இங்கே வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி மேலே போகும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஈக்குவல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவல் ஹையை விட ஒரு 2 பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் மேலே, அதாவது கொஞ்சம் தள்ளி, இந்த ரேஷியோட இந்த ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? மறுபடியும் கீழே வரும். அப்போ என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ரீட்டைல் என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களோ இல்லை ஆல்ரெடி ஒரு நாலேஜபிள் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அகைன் மார்க்கெட் வந்து கீழே நோக்கி தான் போகும், என்ன பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி தான் கீழே இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, புட் சைடு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிமாண்ட் கிரியேட் பண்ணவங்க, இங்கே சப்ளை கிரியேட் பண்ணவங்க இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூஷனுக்கு என்ன தேவை, பணப்புழக்கம் தேவை. ஸோ ரீட்டைலரோட மணி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே போனோன்னா செல்லிங் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ரீட்டைலர் வந்து இது வரைக்கும் கூட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பார் இருக்கு பாத்தீங்களா, இந்த பீக்ல கொஞ்சம் தூரம் மேலே ஏற்றிட்டு சப்ளை இங்கே வந்தால் எப்படியும் ரீட்டைலர் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு கீழே கொண்டு போவாங்கன்னு சொல்லி நினைப்பா இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் அகைன் செல்லிங் ப்ரெஷர் நோக்கி போயிருச்சு, ஸோ மார்க்கெட் கீழே தான் போக நினைச்சிட்டு இங்கனக்குள்ள மேலே எஸ்எல்ல போட்டு இங்க இருந்து கீழே வந்து வரும்னு நிறைய எடுப்பாங்க. ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி போயிருக்கு, பட் அதை கவனிக்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா? கரெக்டாக எஸ்எல் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு டேர்ன் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இங்கே டிமாண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இங்கனக்குள்ள டிமாண்டை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து இந்த ப்ரீவியஸ் டார்கெட் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீவியஸோட ஸ்பைக்கு, இதை உடச்சிட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க, மார்க்கெட் மேலே கொண்டு போயிடுவாங்க. இதுதான் எப்பயுமே நடக்கும். நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மேலே பிரேக் அவுட் ஆனாலும் கீழே பிரேக் அவுட் ஆனாலும் இப்படி தான் நடக்கும். இதை கீழே பிரேக் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் சிறுக வந்து அடிஷனல் கீழே போயிடும். மேலே பிரேக் அவுட் பண்ணணும்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி மேலே ஹையர் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிடும். இதுதான் மார்க்கெட் சினாரியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் எந்த டைமுங்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் தெரியும். சரிங்களா? இதை நான் சொல்ல வரேன். என்றைக்குமே டிமாண்ட் சப்ளை இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஆப்ஷன் பையராகவே பண்ண முடியும். ஆனால் அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அதிக அமௌண்ட் போட வேண்டியிருக்கும். ஸ்கேல்பிங் முறையில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வெளியே வர முடியும். அதுதான். சரிங்களா? இப்போ நம்ம இதில் காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள்,
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ரெக்டாங்கிள் ஷேப்ல போட்டிருக்கேனா, மார்க்கெட் வந்து இப்ப எப்பப்பலாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோன்ல வந்து டச் ஆயிருக்கோ, அப்பலாம் மார்க்கெட் வந்து நல்லா பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இங்க வந்திருக்கு, பவுன்ஸ் ஆயிருக்கு. அகைன் இங்க வந்திருக்கு, பவுன்ஸ் ஆயிருக்கு. இங்க வந்திருக்கு, பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம் ஸ்டேஜ்ல நீங்க மார்க்கெட் பார்க்கலாம். இந்த இடம், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஒரு டபுள் பாட்டம் ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் இருக்கிறதா இங்க வச்சுக்கோங்க. ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து எய்தர் கீழ போகணும் அப்படின்னா, நான் ரெட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி கீழே போனா இந்த ரெட் லைன் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் போறதா ஆப்ஷன் இருக்கும். எப்படின்னா கடைசியா வந்து பாருங்க இந்த டேட்ல வந்து இங்கனக்குள்ள கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கா. ஸோ இதை பிரேக் பண்ணா ஆப்வியஸ்லி இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து டேயோட சார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? டேயோட சார்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எப்பயுமே சொல்வேன், இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது டே கேண்டில்னா இது வந்து ஒரு லோ கேண்டில்னா ஒன்று இந்த லோ உடச்சிட்டு கீழே போகணும், இல்லது இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகணும். அப்படி மேலே போயிட்டு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு மேலே போயிட்டு வால்யூமோட மேலே போனால் அடுத்தது ஹைக்கு போகும்னு சொல்லியிருக்கேன்னா எப்பயுமே நடக்கும். நீங்கள் மார்க் பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம கேண்டிலோட சினாரியோ. ஸோ இந்த ஹைட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைட்டு இந்த கேண்டிலோட ஹைட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிடும். அது ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஒரு சின்ன விக்கா கூட இருக்கலாம், இல்லாத ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட போகலாம். இது கண்டிப்பாக ஃபில் பண்ணும். இது வந்து நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னா, மார்க்கெட்டை வந்து இப்படி விக் வச்சு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு விக் வச்சிருக்கு, மார்க்கெட்டை வந்து இங்கே ஒரு விக் வச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கேண்டிலும் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விக் வைக்கும், இங்கே விக் வைக்கும். ஸோ இந்த விக்கோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேர் கேப் வேல்யூ வந்து க்ளோஸ் பண்ணும். அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கான ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே ஆர்டர் போட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த விக்குக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக லிக்விடிட்டி பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கே இடத்துல ஆர்டர் போட்டு எஸ்எல் ஹண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு விக்கு இந்த மாதிரி விக்கு இருக்கு பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு லாங் கேண்டில் வந்து வச்சுட்டு கட்டில் விக்கு மாதிரி வச்சுட்டே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடும். நிறைய இடத்த பார்த்தா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண சலிக்கவே சலிக்காது. எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து கேப் ஃபில்லிங் சினாரியோ தெரியுதோ எனி டைம் கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு தான் ஆகும். அது ஒரு பெரிய கேனில் ஒரு சடன் ஸ்பைக் கொடுத்து கூட கீழே போயிடும். அதனால தான் ஸ்டாப் லாஸ் போடும்போது தள்ளி போடணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் லைவ்ல பார்த்து தான் புரியும். நான் சொல்கிறத விட லைவ்ல நீங்கள் பார்த்து பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டே கேண்டில் இருக்கோம். மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இப்போ டிமாண்ட் ஜோனில் சொன்ன மாதிரி இங்கே வந்தவொடனே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ எய்தர் வந்து இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெட் லைனை டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஹை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை தாண்டி மேலே போயிட்டாலே அடுத்து நம்மளுக்கு எங்கே போக சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா 23,600 பார்த்தீங்களா, இந்த ஹை 23,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உடச்சி மேலே போச்சுன்னா அடுத்த கன்சல்டேஷன் மார்க்கெட்லாம் முடிச்சு எங்கே போகுதுன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக வரலாம் கன்சல்டேஷன். இந்த இடத்துல வந்து ட்ரேட் இருக்கக்கூடாது, எடுத்தால் பார்த்து எடுக்கணும். சரிங்களா? அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது 23,900. இதையும் தாண்டி பிரேக் பண்ணி போச்சுன்னா அடுத்த ஹை வந்து 24,100. இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி பிரேக் பண்ணி போச்சுன்னா நல்ல ஒரு ஹை கொடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சா போதும். ஈவினிங் அதாவது 9:50 ஒரு 2 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. ஏன் 3:50 வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 2 o'clock மேலே வந்து ரொம்ப வாட்டிலா இருக்கும் மார்க்கெட்டு. அப்போ வந்து நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் உள்ள போகணும். அதுக்கு மீறி யாரும் உள்ள போக வேண்டாம். சரிங்களா? ஸோ இது ஒன்று, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சா போதும், ப்ராஃபிட்ல இருந்தால் போதும். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பதட்டத்தில் போய் ட்ரேட் உள்ளே போவாங்க. ஆனால் என்ட்ரி வந்து ராங் என்ட்ரியாக இருக்கும். அகைன் ஸ்டாப் லாஸ் ரெண்டாக இருக்கும். திரும்ப திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு கேபிட்டல் ஃபுல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி எதுவுமே பண்ணக்கூடாதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் ஒரு 500 1000 2K ப்ராஃபிட் வந்து வெளியே வந்துருங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. சில பேருக்கு வந்து மோர் தென் எனஃப் கிடைக்கலாம். போதும், அதை முடிச்சு வெளியே வந்துருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசிப்ளினான ட்ரேடை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் டிமாண்ட் ஜோன் காமிச்சிட்டேன். அடுத்து சப்ளை ஜோனை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த என்ட்ரி பார்த்தீங்களா, இந்த என்ட்ரியை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஜோனில் வரும்போது பாருங்களா, இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் வரும்போது ப்ரீவியஸாக வந்து கீழே இறங்கியிருக்கு. அகைன் இந்த ஜோனில் வரும்போது மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அகைன் இந்த ஜோனில் வரும்போது மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அப்போ சப்ளை ஜோன் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு. எப்போ மேலே போச்சு, நம்மளுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது மேலே போயிருக்கு. சரிங்களா? அதெல்லாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து
இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கீழே கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து சப்ளை ஜோன் ஆக்ட் ஆகிருந்திருக்கு. எப்போனா 24,850 அது வந்து சப்ளை ஜோன் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த ஜோன் நான் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் தாராளம் போகும். சரிங்களா, இந்த ஜோன் வரைக்கும் தாராளம் போகும். எங்கன்னா 25,200 இது வரைக்கும் தாராளம் போகும். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சப்ளை ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, எப்பயுமே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். எங்கே போனால் ஹையை போகுது, எங்கே போனால் லோ போகுதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் சொல்லுவாங்கல்ல, தனக்கே தனக்கு உதவி. ஸோ நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து டிமாண்டில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1 ஹவரில் 1 ஹவரில் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக போட்டிருக்கேன்னா நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவர்லையும் கரெக்டாக இந்த டிமாண்ட் லைனுக்கு மேலே போய் மார்க்கெட் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ டிமாண்ட் லைன் வந்திருக்கு. இப்போ நான் கொடுத்த 2 லைன் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். இந்த ரெட் கலர் லைன் கீழே தாண்டி வந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த ரெட் லைன் தாராளம் போகும். இங்கே வந்தோடனே பவுன்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, டிமாண்ட் ஜோன். இப்போ நீங்கள் நல்லபடி எதிர்பார்க்க முடியும். சப்போர்ட் அண்ட் சென்டை வச்சு நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க நல்லா ட்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள். இப்போ ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா. இப்போ எனக்கு நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் சரி, இந்த ரெட் லைன் டைம் டச் ஆகி கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், புட் சைடுக்கான யோசிப்பேன். இந்த ரெட் லைன் வரைக்கும் வரணுமான்னு டார்கெட் வெயிட் பண்ணுவேன். அல்லது இங்கே இருந்து இந்த லெவல், இந்த ஹையர் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் ஹையர் லெவல், இந்த இதை கட் பண்ணிட்டா அடுத்து இந்த லைன், இதை கட் பண்ணிட்டா அடுத்து இந்த லைன். அப்படி தான் நமக்கு வந்து டார்கெட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை கட் பண்ணணும். இந்த ஹைட்டை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ஹைட்டு, அதையும் கட் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட். இப்படி தான் நம்மளுக்கு மேலே டார்கெட் போய்டும். ஆக மொத்தத்தில் டார்கெட் வந்து அது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். ஒரு 900 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, ஒரு 900 பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து எப்படி பிடிக்க போகுது, எப்போ பிடிக்க போகுது தான் இப்போ நம்ம மேட்டர் பார்க்க போகிறோம். இந்த 900 பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோன் நல்லா கிரியேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஹைட்டாக கட் பண்ணி மேலே போயிடும். சரிங்களா, இது 15 மினிட்ஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 15 மினிட்ஸில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்காக போகணும். இப்போ நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனில் இருக்குது. அட்லீஸ்ட் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு. இந்த 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 பேட்டர்ன் இருக்குல்ல, ட்ரையாங்கல் பேட்டர்ன், இதை வந்து கீழே பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது மேலே பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா, ஏன்னா டிமாண்டில் இருக்குது, மேபி டிமாண்ட்லேருந்து ப்ரைஸ் காஷியஸாக மேலே போச்சுன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஹைட்டு 1 by 1 கட் பண்ணும். 1 by 1 கட் பண்ணிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், அப்டன் நோக்கி போயிட்டு இருக்கும். சரிங்களா, இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நம்மளுக்கு ஃபியூச்சரில் 24,150 24,200 வரைக்கும். சரிங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த வீக்கில் கிடைக்கிறதுக்கு மேலே போச்சுன்னா நான் சொல்கிறேன், மேலே போச்சுன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி சொல்கிறேன். இப்போ சென்சிபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன திருத்தம் சொல்ல முடியாது, உங்களுக்கு ஐடியா தான். செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு எல்லா டேட்டையும் சூஸ் பண்ணாதீங்க. எந்த டேட்டில் இன்ட்ராட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. இது ஓஏ சேஞ்சுனா அந்த பர்டிகுலர் டைமில் ஓஏ சேஞ்ச் மட்டும் தான் இங்கே காமிக்கும். சரிங்களா, நீங்கள் எப்பயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேட்டா கரெக்டாக காமிக்கும். அன்னைக்கு டேட்டா என்ன இருக்குன்னு காமிக்கும். நம்மளுக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க அன்னைக்கு டேட்டா தான் தேவை, நம்மளுக்கு வந்து பர்சனல் டேட்டா தேவை கிடையாது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு. இப்போ வந்து 15 மினிட்ஸில் இருக்குது, நான் 5 மினிட்ஸ் வந்து மாற்றுறேன். 5 மினிட்ஸ் சினாரியிலும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் போக வேண்டியது இருக்குது. அது ஒரு வாரத்தில் போகுமா, இந்த 1 டேயில் போகுமா, அப்படி கிடையாது. மேபி இந்த வீக்கில் போகலாம், இல்லை 2 வீக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 2-3 டேஸில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா 300 பாயிண்ட்ஸ் வந்து 2 டேஸில் கொடுத்துட்டா அட்லீஸ்ட் இது வரைக்கும் போகலாம். 23,800 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, இதுதான் நம்மளோட சினாரியோ நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கால்குலேஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 23,500 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த பார் வந்து நியர் சைக்கிளில் இருக்குது. மண்டே வந்து இதை பீட் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 23,500 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து 23,600 23,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதை வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. 23,400 சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சென்சிபிள் யூஸ் பண்ணுறவங்க இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. சென்சிபிள் இல்லாதவங்க நிஃப்டி நம்ம இந்த சார்ட்டே போய்க்கோங்க. இந்த சார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஐ வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 57,131 இருக்குல்ல, அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதே 23,500 இருக்குது. ஸோ இது ஹை வேல்யூனா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே லைனில் 50,000 இருக்குது. ஸோ வெறும் 7,000 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. சப்போஸ் இந்த 7,000 வந்து ரொம்ப லோ டிஃப்ரெண்ட் தான், அவங்க ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுவாங்க. அப்போ வால்யூம் செக் பண்ணிக்கணும். 25,000 லேக்ஸ் இருக்குது, இங்கே 20 லேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நாளைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸை நினச்சிட்டு இருப்போம், திடீர்னு சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி சப்போர்ட் ஆக ஆரம்பிக்கும், இந்த டேட்டா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், இங்கே டேட்டா அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ 57,000ங்கிறது இங்கிட்டு 57,000, இங்கிட்டு ஒரு 42 32 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த இது வந்து நல்லா சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்த வேல்யூ எங்கே இருக்கோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 23,600 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000 ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 23,500 சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்க்கணும். டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக கிட்ட இருந்தால் அங்கே ட்ரேட் இருக்கக்கூடாது. ஏன்னா எனி டைம் வந்து சப்போர்ட் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா கீழே இருந்து மேலே போகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு நிமிஷம். இப்போது கோச்சுக்கிடாமல் டைம் போனால் பரவாயில்ல, சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா? போயிட்டுருக்கு. இப்போ இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே நீங்கள் சப்போர்ட் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு நம்பரில் சப்போர்ட் பார்க்குறீங்க. நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் வரும் மார்க்கெட்டு வந்தால் இங்கேயே நீங்கள் பை ஆர்டர் போட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, சரிங்களா? இங்கேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, பை பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து ஐயோ மார்க்கெட் கீழே போய் பயப்படக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் உடைக்காது. இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே போயிடும். அப்போ என்ன பண்ணணும், தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் மட்டும் தான் ட்ரேடிங் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ தைரியமாக இருந்து போகணும். இது இங்கே எடுக்கிறீங்கன்னா, இங்கே எனக்குள்ள ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா நீங்கள் கீழே வரும்போது புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் இடையில போய் என்றைக்குமே எடுக்காதீங்க. இடையில எடுத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கரைஞ்சிரும். அதுவும் எக்ஸ்பைரி டேஸ் நோக்கி வரும்போது கரைஞ்சிக்கிட்டே தான் வரும். டிகே ஆகும்போது நம்மளுக்கு கேபிட்டல் போயிடும். அதனால் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நல்ல ஒரு இதில் செயல்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? சம்டைம்ஸ் இதுவும் நடக்கும், பார்த்துக்கோங்க. எப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் கரெக்டாக எடுத்திருப்போம், ஆனால் ஆப்போசிட்டில் வந்து நல்ல விக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் புட் சைடு எடுத்திருப்பீங்க, சரிங்களா? ஆனால் கால் சைடு ஜல்லுன்னு மேலே போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புட் சைடுக்கு பார்க்கணும். புட் சைடு வந்து இறங்கவே இறங்காது. புட் சைடு எங்கே எடுத்தீங்களோ அங்கே அப்படியே நின்றுட்டே இருக்கும். கால் சைடு வந்து நல்லா ஹை போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கால் சைடு வந்து எவ்வளவு தூரம் மேலே போகுதோ அதே தூரம் கீழே இறங்கிட்டே வந்துடும். ஆனால் புட் சைடு வந்து நம்ம கால் சைடு மேலே ஏறினா புட் சைடு கீழே இறங்கணும்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சினாரியோவில் கால் சைடு தான் மேலே போய்கிட்டே இருக்கும், புட் சைடு துளி அளவு கூட கீழே போகாது, அப்படி ஸ்டேபிள் நின்றுட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா ஐவி ஷூட் அப் ஆயிடுச்சு, திருப்பி வந்து புட் சைடில் கொடுக்குன்னு அர்த்தம். நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி இது இறங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து புட் சைடு நல்லா போயிடும். எப்பயும் மார்க்கெட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் கேப்பில் வந்து என்ன நடக்குன்னு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கேப்லேருந்து 20 மினிட்ஸ் கேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சினாரியோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஏதாச்சும் ஒரு டேரக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எவ்ரி 15 and 20 மினிட்ஸில். அப்போ நீங்கள் பார்க்க போய் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் லிக்விடிட்டி வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். லிக்விடிட்டி வந்து என்னன்னா, இப்போ மார்க்கெட்டை வந்து எனக்கு ஆல்ரெடி டிமாண்டில் இருக்குது. எனக்கு லிக்விடிட்டி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? லிக்விடிட்டி வந்து எனக்கு இங்கே இருக்கும். எனக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்கும், இங்கே லிக்விடிட்டி இருக்கும், இங்கே லிக்விடிட்டி இருக்கும். ஹையர் ஹையர் லிக்விடிட்டி இருக்க இடம் ஃபுல்லாக இங்கே எனக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்கும். இதே டவுனில் லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டவுனில் லிக்விடிட்டி இருக்கணும்னா எனக்கு தான் நல்ல எடிட்டிங் டூல் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இது கடுப்பாக இருக்குது, இது ட்ராயிங் பண்ண முடியல. டவுனில் போச்சுன்னா டவுனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டி இருக்கும். இது 5 மினிட்ஸ்னால ரொம்ப லாங்காக போகுது. இப்போதைக்கு சொல்ல போனால் டவுன் சினாரியோவில் லிக்விடிட்டி எனக்கு வந்து காட்டவே இல்லை. லிக்விடிட்டி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த ஜோனை உடச்சி போனால் அடுத்த லிக்விடிட்டி வந்து எங்கே இருக்குன்னா இந்த சினாரியோவில் இருக்குது, இந்த கேப்பில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வருமாங்கிறது என்னோட பர்சனலாக வந்து டவுட்டு தான். அப்பில் போகிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன், பார்க்கலாம், சரிங்களா? சரி, நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணி உட்காருங்க, சரிங்களா? நாளைக்கு சினாரியோ வந்து நான் சொல்லிட்டேன். ஏதர் இப்படி இருக்க மார்க்கெட், அதாவது 23,400 சப்போர்ட்டாக இருக்குது,
நாளைக்கு கண்டிப்பாக வந்து 23,500 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 23,600 23,700 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் இம்ப்ளைன் வாட்டி செக் பண்ணுங்க. ஐபி பாருங்க, ஐபி பார்த்தீங்களா 12 இருக்கு. இந்த மாதிரி 12 13லாம் லோ தான் சரிங்களா. சப்போஸ் ரெண்டு பக்கமே 20 22 23 ரெண்டு பக்கம் இருந்தால் நல்லா வாட்டில் இருக்குன்னு அர்த்தம். எந்த பக்கம் வந்து அதிகமாக ஐபி இருக்கோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடந்துரும் சரிங்களா. அது நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கணும். எல்லா நேரமும் ட்ரேட் பண்ண அவசரப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு எப்போ கிடைச்சாலும் மறுபடியும் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஒரு 9:15 இருந்து வெயிட் பண்ணிக்கிறீங்களா, ஒரு 10 o'clock வரைக்கும் முடிச்சிருங்க. அது 11:30 அதுக்கப்புறம் 1 o'clock மேலே அவ்வளோதான் பார்க்கணும். அதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எஸ். எதுனா டவுட்னா கிளியர் பண்ணுங்கள். இப்போ நம்ம லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. லிக்விடிட்டினாலும் ஒன்று தான், எஸ்எல்னாலும் ஒன்று தான். ஸ்டாப் லாஸுங்கிறது மணி தான், லிக்விடிட்டினாலும் மணி ஃப்ளோ தான், கேஷ் ஃப்ளோ தான் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா அது வந்து யாருக்கு காசு, இன்ஸ்டியூஷனலுக்கு காசு. அதே இது இங்கே மேலே நீங்கள் டார்கெட் பண்ணி போகிறீங்கன்னா அது யாரோட காசு, இன்ஸ்டியூஷனல் போட்ட காசு. ஸோ நம்ம ரெண்டு பேரும் காசை வந்து என்ன பண்ணுறாங்க, ரீட்டைலர் காசை வந்து இன்ஸ்டியூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க, இன்ஸ்டியூஷனோட காசை வந்து ரீட்டைல் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. மணி ஃப்ளோ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னைக்குமே ஒரு கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கேப் அப்போ கேப் டவுன் ஆகுச்சுன்னா அன்னைக்கு கரண்ட், அதாவது இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹை எங்கே வைக்குது, லோ எங்கே வைக்குதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு தேதியோட ஹையை வந்து பிரேக் பண்ணி போச்சுன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணி போதான்னு பார்க்கணும், செக் பண்ணணும் கால் சீட் போகிறதுக்கு. அதே இது ப்ரீவியஸ் டேயோட இன்னைக்கு டேட்டோட லோவையும் ப்ரீவியஸ் டே இன்னைக்கு டேட்டோட லோ கட் பண்ணி போச்சுன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவையும் கட் பண்ணி போதான்னு பார்க்கணும். அப்படி பண்ணால் புட் சைடு. ஸோ அந்த மாதிரி ரெகுலேட்டர் வச்சு தான் போகணும் நம்ம. ஸோ இப்போ நான் இங்கே இருக்க என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், எனக்கு வந்து இங்கே நான் வந்து கால் சைடு என்ட்ரி போடுறேன், என் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் எனக்கு மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஓகே ஃபைன், நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் சரிங்களா. இல்லை எக்ஸல் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, எனக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லை